ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்கள் மஞ்சு. இன்றைக்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. பாடி வந்து நல்லா ஷேப்பாக மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஜென்ஸ் வந்து நல்லா வந்து மசில்ஸ் வந்து நல்லா வந்துட்டு பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா பேர் வீட்லையும் இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து வேறு இடத்துக்கு வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்து நம்ம 9 ஸ்டெப் ஆர் 10 ஸ்டெப் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இன்கேஸ் நம்ம கைக்கு மட்டும் வந்துட்டு மசில்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வந்து தொடைப்பகுதியில் இருக்க ஏரியா வந்துட்டு நம்ம வந்து மசில்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை கிப்பு சுற்றி உள்ள கொழுப்புக்கள்லாம் கரையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு எனி பார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அது மாதிரி நீங்கள் அழகாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒர்க் அவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கிப் ஏரியாவில் நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா அழகாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் மெயினாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு மினிமம் 50 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப் அண்ட் டவுன் பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த்து கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 1 ஆர் 2 கேஜினாச்சும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ரொம்பவே டைட்டாக அந்த நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும்போது கரெக்டாக வந்து மெயினாக வந்து இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சது, தொடைப்பகுதி கைகள்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த பெயின் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்ல முடியுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து நீங்கள் மெயினாக நம்ம ஃபீட் வந்து இன்செர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சாக்ஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க. கைக்குமே க்ளோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து வரல. ஸோ சாக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தனியாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கையிலையும் கால்லையும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா காலில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அப்படியே தடை வந்து விழுந்து ரொம்ப வந்துட்டு மார்க்கிங் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கையிலையும் அந்த கால்லையும் வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கோங்க சாக்ஸ் எல்லாம். ஸோ போட்டு பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழகாகவே வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் நான் சொல்ல முடியும். பட் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் நான் சொன்ன மாதிரி வந்து கை ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப வலி இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்ப்ரிங் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு வந்து இழுக்கும்போது ரொம்ப நம்ம ஹைட் லெவலுக்கு ஃபுல்லாக வந்து வராது. ஓரளவுக்கு நம்ம ஷோல்டர் வைஸ் அந்த மாதிரி தான் கரெக்டாக ஹைட் லெவல் வரும். ரொம்ப ஃபுல் ஹைட் வந்து வராது. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சிஸ்டம் எலக்ட்ரான் டிவைஸ்லாம் அதிகமாக பார்த்துட்டு ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து பேக் பெயின்லாம் அதிகமாக இருக்கும், கை கால் எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கும் கூட அழகாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கை கால் வலி கூட நல்லா வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து பெனிஃபிட் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பெரியவங்கலாம் கூட வந்து நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எங்கள் முதுவெல்லாம் வலிக்குது, கழுத்தெல்லாம் ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம படுத்துக்கிட்டே இந்த மாதிரி நம்மளாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நார்மலாக வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் ஒர்க் இருக்கும் சிஸ்டம் முன்னாடி. ஸோ இது பண்ணும்போது நல்லா ரிலீஃப் கொடுத்தது. ஸோ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மசில்ஸ் ஏதாவது பெயின் எது இருக்கா கூட கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வெயிட் லாஸ்ன்றது நம்ம எப்படி நினச்சாலும் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். அண்ட் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால உங்களுக்கு மெயினாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.